ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக விசாரணை நடந்து கொண்டிருக்குது. இது குறித்து நம்மளோட பேச இணைஞ்சிருக்காரு மை சென்னை 360 எடிட்டர், புரோகிரசிவ் யூடியூபர்ஸ் அசோசியேஷனோட அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கல்கி கோபிநாத் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர். திருப்பரங்குன்றம் விசாரணை தொடர்பாகவும், அதுல நடந்திருக்கக்கூடிய அம்சங்கள் தொடர்பாகவும் குறித்து உங்க கருத்து என்ன? திருப்பரங்குன்றம் விஷயத்துல நடந்துட்டு இருக்க விஷயம் நம்ம ஏற்கனவே பேசினது போல இந்துத்துவவாதிகளால மதுரை மற்றும் தமிழ்நாட்டை வந்து மீண்டும் ஒரு அயோத்தியாக்கி இங்க ஒரு பெரிய கலவரம் பண்ணி அது மூலியமா தங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு ஓபன் பண்ணி அது மூலியமா மத அரசியல இங்க ஸ்ட்ராங் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ஸ் RSS உடைய அபிஷியல் வெப்சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடு முழுக்கவுமே சர்ச்சைகளை கிளப்பி மத கலவரத்தை எங்கெங்கெல்லாம் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டேட்டா பேஸ ரெடி பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க நாடு முழுக்க. அதுல திருப்பரங்குன்றமும் முக்கியமா பட்டியல இடம் அதை இது எல்லாமே பார்த்து ப்ரீ பிளானிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்து சமய அறநிலையத்துறை சார்பா பணி நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர் குழு வந்து இப்போ இருக்கா? இது குறித்து உங்க இல்ல கருத்து? எல்லா இடங்களுமே அறங்காவலர் குழுக்கள் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னன்னாக்கா இந்த அறங்காவலர் குழுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா திமுகவால் நியமிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்றதுனால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்துட்டு இந்து சமய அதாவது இந்து சமய வழிபாட்டுக்கும் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னமோ வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறப்பு தரிசனம் எல்லாம் கொண்டு வந்த மாதிரி வந்துட்டு இவங்க பிம்பங்களை கட்டமைக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு அப்புறமேட்டு இந்து வந்துட்டு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்னாலே 1000 ரூபாய் ஆகுது, ஒரு கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி போலியாக வந்து கட்டமைப்பு பண்ணி ரீல்ஸ் வந்து வெளியிடுறாங்க. வெளிப்படையா சொன்னாக்கா பார்ப்பனர்கள் கோயிலுக்குள்ள அடுக்கின்ற கொள்ளை தடுக்கப்படுறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சிறப்பு தரிசனம் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி பார்ப்பனருடைய கொள்ளையை தடுத்து நிறுத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத்திவரதர் வந்துட்டு தண்ணிக்குள்ள வந்து மேல வந்தப்ப பாத்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்துல அந்த அத்திவரத கோயில் சம்பந்தப்பட்ட அத்தனை அறிஞர்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. அதாவது இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்த டிக்கெட் இல்லாம பல போலி டிக்கெட்டுகளை தயார் செய்து பார்ப்பன கும்பல் வந்து வித்தது, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு இது பண்ணதுலாம் எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்தது. ஓகேங்களா? இப்படி எல்லாம் அவங்க கொள்ளையடித்ததுக்கு திமுக அரசு தடையா இருக்குது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் வந்துட்டு கோயில் சொத்துக்களை அடித்த கொள்ளைக்கெல்லாம் தடையா இருக்காங்க அப்படின்றதுனால தொடர்ந்து வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னா பார்க்க முடியும். ஓகே, அதனுடைய அடிப்படையில தான் வந்துட்டு இது பண்ணாங்க. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பவும் திருப்பரங்குன்ற விவகாரத்துல இது பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு அறங்காவலர் குழு வந்துட்டு ஒரு ஊர்ல வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு இதாகுது. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய பேர் இருக்க ஒருத்தரா இருக்காரு. அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே வந்துட்டு ராஜா வந்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பாருங்க இந்து கோயிலுக்கு ஒரு முஸ்லீமை வந்துட்டு நியமனம் பண்ணிருக்காங்க அறங்காவலர், இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஏத்துக்க முடியும். கடைசியில பாத்தீங்கன்னா உங்க குடும்பமே இந்து குடும்பம் தான். அவருடைய அந்த அந்த அறங்காவலர் குழு தலைவர் வந்துட்டு கருவுல இருந்தப்ப அந்த டெலிவரி சமயத்துல வந்து மிகப்பெரிய சிக்கல் உண்டாகுது. அப்பொழுது அவரையும் அவருடைய அம்மாவையும் அந்த குழந்தையா இருந்த அவரையும் அவருடைய அம்மாவையும் காப்பாத்தி 2 பேருக்கு உயிரோட கொடுத்தது யாருனாக்கா ஒரு இஸ்லாமிய பெண் மருத்துவர். அதனால அவங்க பேரை வைத்த இஸ்லாமிய மருத்துவர்ன்றதுனால அவங்க பேரை வந்து வைத்திருந்தாங்க. எப்பவுமே நன்றி கடை. இப்ப கூட சுனாமியில வந்து பாத்தீங்கன்னாக்கா பல குடும்பங்கள் வந்துட்டு இஸ்லாமியர் காப்பாத்துறாங்க. சென்னை பெருவெள்ளத்தின் போது பல கர்ப்பிணி பெண்களை இஸ்லாமிய குடும்பம் காப்பாத்துறாங்க. பல பேர் நம்பி அதனுடைய நன்றி குழந்தைகளுக்கு இஸ்லாமிய பேரா இன்னைக்கு வைத்திருக்காங்க. நமக்கு இப்ப பயம் வருது. இந்த சங்கியல் கலப்புகின்ற விஷயத்தினால பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய அச்சுறுத்தலை கொண்டு போய் நிறுத்திடுவாங்களோ, ஏன்னா இப்படி பேர் வைத்தவர்களுக்கோ இன்னும் என்னென்ன சிக்கல்களை உண்டாக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு சாதாரணமே இருக்குது. அந்த மாதிரி அதாவது பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்துட்டு இது எதுக்கு சொல்றேன்னாக்கா இந்து சமய அறநிலையத்துறை மீது அவங்க அமைத்திருக்க அறங்காவலர்கள் மீது ஏதாவது ஒரு வன்மத்தை கப்பிக்கிட்டே இருக்கணும், பொய்யா விஷயத்த பரப்பணும், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். அது மாதிரிதான் இப்ப திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறாங்க. இது வந்து தீபத்தூண் இல்ல, இது சமணர்கள் கூடி பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது குறித்து உங்க கருத்து என்ன? ஆக்சுவலா என்னன்னாக்கா இந்து சமய அறநிலையத்துறை சொல்லியிருக்க இந்த ஒரு வாதமும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா மதுரை அதாவது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, மதுரை சுற்றி பல இடங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா பலவிதமான சமண படுக்கைகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த தர்காவுக்கு முன்னாடியே அந்த கோயில் வந்து
அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்க இலக்கியங்கள அது வந்துட்டு பரமேஸ்வரர் கோயிலா தான் இருந்தது. சிவன் கோயிலா இருந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அப்புறமேட்டு அது வந்துட்டு முருகனுடைய ஆற்றுப்படையின் கணக்கின்படி பாத்தீங்கன்னாக்கா சொன்னேன். நக்கீரர் எழுதின ஆற்றுப்படையின்படி திருப்பரங்குன்றம் ஒரு முருகன் கோயிலா மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் தேவியானையை மனம் முடித்ததுனால அந்த இடத்த வந்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லாமே. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சங்க காலங்களே சமண மதமே இருந்திருக்கு. அதனால சமண படுக்கையாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தூண் வந்துட்டு நில அழுகைகளாவும் இருக்கலாம், இல்ல வந்து சமண இதாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா என்னன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தா ஏன்னா அந்த திருப்பரங்குன்ற மலையில வந்து பாத்தீங்கன்னா சமண தீர்த்தங்கரர் ஒருத்தர் வாழ்ந்திருந்திருக்கிறார். 13ஆம் நூற்றாண்டு சமண தீர்த்தங்கரர் அங்க வாழ்ந்திருக்காரு. அவர் இருக்கு திருப்பரங்குன்றம் சமணர்களுக்கும் சொந்தம். இந்துக்களுக்கும் மட்டும் சொந்தம் இல்ல, அந்த தர்காவுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, திருப்பரங்குன்ற மலை சமணர்களுக்கும் சொந்தம். கேஸ் இப்ப சமணர்கள் யாராவது திரும்ப கேஸ் போட்டாங்கன்னாக்கா திருப்பரங்குன்றத்தை பங்கு எப்படி எல்லாம் போடணும்னு யோசிச்சு பாருங்க. பங்கு போறதுக்கே வழி இல்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அமைப்புகள் தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் வந்துட்டு இந்துக்களுக்கு தான் இதாகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்காவுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் கோயில் நிர்வாகத்தோட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு எல்லாரும் அவங்கவுங்க வழிபாட்டை அவங்களுக்குரிய இடத்துல இது பண்றாங்க. இன்னும் வெளிப்படையா சொன்னாக்கா அந்த தர்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்ல. மின்சாரம் அங்க இல்ல, கழிப்பறைகள் இல்ல. ஓகேங்களா. புரிய ஒரு ஃபங்க்ஷன் அங்க நடத்தணும் அப்படின்னாக்கா சந்தனக்கூடு இப்ப வரப்போகுது. சந்தனக்கூடு நடத்தினாலும் அங்க மின்சாரம் கொண்டு போறதுக்கும் அவங்களுக்கு வழி கிடையாது. அங்க மக்கள் கூடி இருக்காங்கனாக்கா அந்த இடத்துல கழிப்பறைகளும் இல்ல. அப்புறம் இதெல்லாம் பண்றதுக்கு கேட்டாக்க நீங்க வந்துட்டு உரிமையல் நீதிமன்றத்தை போங்கன்னு சொல்லிட்டு இதே ஜி.ஆர். சாமிநாதன் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா உடனே போய் தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலவர அனுமதி சிஎஸ்ஐஎஃப் போலீஸோட கொடுக்குறாரு அப்படின்னா இங்க பிரச்சனையா இருக்கு. மலை உச்சியில இருக்க கல் தூண் வந்து தர்காவுக்கு 15 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஆனா தனி நீதிபதி வந்து அந்த கல் தூண் வந்து 50 மீட்டர் தூரமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது குறித்து உங்க கருத்து? இல்ல ரியல் வந்துட்டு என்னன்னாக்கா ரியல் ஃபேக்ட் என்னவோ அவங்க சொத்தை காப்பாத்திட்டு அவங்க வந்து ஒரு இது பண்ணுவாங்க. ஆனா இங்க ஜி.ஆர். சாமிநாதனுடைய செயல்பாடுகள் நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்குது. இப்ப உதாரணம் சொன்னாக்கா ஒரு மனுவை கோர்ட்ல இது பண்ணாலே நமக்கு வந்து ஹியரிங் வரணும் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துக்கும். ராம ரவிக்குமார் கேஸ் போட்ட ஒரு 2-3 நாளே கேஸை எடுக்கிறாங்க எல்லாம் இது பண்றாங்கக்குள்ள அதுக்கு அடுத்த நாளே இவர் நேர்ல ஆய்வுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவங்களுக்கு வந்து போறதுக்கான உரிமை இருந்தாலும் அவ்வளவு பெரிய அயோத்தியா வழக்குல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஸ்பாட்டுக்கு போக கிடையாது. அரசு அதிகாரிகளை அனுப்பிதான் எல்லா விஷயத்திலும் இது பண்ணாங்க. ஏன்னா சில விஷயங்களை வந்துட்டு நீதித்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்ணியத்தோட அவங்களுடைய அதான் வந்து பாத்தீங்கன்னா சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதிபதிகளும் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு கொடுக்க போற தீர்ப்புல எந்த ஒரு சந்தேகம் இருக்கணும் அவங்க வந்துட்டு சில விஷயங்களை கடைபிடித்தார் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா அது வந்துட்டு எதை இது பண்ண தனக்கு ஒரு அல்டிமேட் பவர் இருக்குன்னு சொல்லி ஜி.ஆர். சாமினா தொடர்ந்து இப்ப ஏதாவது வருதா? இல்ல இல்ல சரி ஓகே. இப்ப வரல. மலை உச்சியில இருக்க கல் தூண் வந்து தர்காவில இருந்து 15 மீட்டர் தூரம் அளவுல இருக்கு. ஆனா தனி நீதிபதி என்ன சொல்றாருன்னா அது 50 மீட்டர் தொலைவுல இருக்கிறதா அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு தர்கா தரப்புல இருந்து விவாதம் வந்து எழுதியிருக்காங்க. இது குறித்து உங்க கருத்து? கிட்டத்தட்ட அவங்க சொல்றதும் அதாவது அவங்களோட சொத்துரிமையை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலா என்னன்னாக்கா இந்த விஷயத்த தர்கா தரப்பு என்னன்றது அவங்க வாதங்கள் என்னன்றத ஜி.ஆர். சாமிநாதன் அதுக்கான நேரத்தை கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா அவசர கதியா இது பண்ணாத ராம ரவிக்குமார் பெட்டிஷன் போட்ட 3 நாளுக்குள்ள வழக்க வந்துட்டு விசாரணைக்கு எடுக்க நாமளும் வழக்கு ஒண்ணு தொடுத்தோம்னா குறைஞ்ச 15 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராம ரவிக்குமார் கொடுத்த கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே நம்பர் ஆகி அது உடனே வந்து ஜி.ஆர். சாமிநாதனுக்கு போகுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பல விதமான சந்தேகங்கள் கிளப்பி இருந்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு இது வந்துட்டு என்னன்னாக்கா ஜி.ஆர். சாமிநாதன் வந்துட்டு அதாவது எந்த ஒரு அவ்வளவு பெரிய அயோத்தியா வழக்குல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதிபதிகளுக்கு ஒரு அல்டிமேட் பவர் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட் நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு பெரிய அயோத்தியா வழக்குல கூட ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்காம சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை வைத்துக் கொண்டுதான் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஆனா ஜி.ஆர். சாமிநாதன் இதுல வந்து எல்லா விஷயத்தையும் தானே முன்னெடுத்து செயல்பட்டு இருந்ததான் இங்க சந்தேகமா இருக்குது. உண்மையிலேயே அது 15 மீட்டர்ல இருக்கா 50 மீட்டர்ல இருக்கான்றது
ஆஹ் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பத்திரத்திலயும் 15 மீட்டர்னு இருக்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்ல 50 ஏன்னா இந்த வழக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வரல, 1920லயே வந்துருச்சு, தீர்ப்பு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு திரும்ப ஒரு மனு போட்டாங்க, அப்பயும் தீர்ப்பு. அப்ப எல்லாம் எல்லாமே அளந்துதானே வச்சிருப்பாங்க. இப்ப மட்டும் அது எப்படி 20 அப்ப 15 மீட்டர்ல இருந்து 50 மீட்டருக்கு எப்படி ஜிஆர் சாமிநாதனுக்கு மட்டும் ஆச்சு? ஜிஆர் சாமிநாதன் பார்வைகள் ஏதாவது இதா இருக்குதா? இல்ல ஜிஆர் சாமிநாதன் வந்துட்டு அந்த அளவுக்கு மிக நுட்பமான கல்வியை படித்து வந்திருக்காரா அப்படின்னு வந்து தெரியல நமக்கு. ஆனா வந்து எனக்கு என்னன்னாக்க இந்த விஷயம் மனுவை போடுவதற்கு முன்னாடி ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பை எழுதி வச்சுக்கிட்டாரா அப்படின்ற சந்தேகங்கள் இப்ப எழும்புது. அதாவது நீதிமன்றத்தில் நடக்கிற விசாரணைகளை போக்க பார்க்கும்போது நமக்கு அந்த சந்தேகம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர் சாமிநாதனுடைய குறுக்கீடுகள் இங்க நிறைய இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இத வந்து தீவிரமா இன்னும் விசாரிச்சாங்கனாக்கா உண்மை தெரிஞ்சிடும். முதல்ல வந்துட்டு இந்த கோயில் சம்பந்தப்பட்ட மனுக்கள் ஆகும், இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்துத்துவ அமைப்புகள் போடுகிற எந்த ஒரு மனுவையும் ஜிஆர் சாமிநாதன் இனிமேல் விசாரிக்க கூடாதுன்னு தடையே போடலாம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு, உயர் நீதிமன்ற தலைமை அதை வந்து சொல்லி அரசாங்கம் முன்னெடுப்பு செய்யணும். ஏன்னா ஒட்டுமொத்தமா மத கலவர கும்பல் வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பை பயன்படுத்துகிறார். ஜிஆர் சாமிநாதன் பயன்படுத்த, ஏன்னா ஜிஆர் சாமிநாதனே ஆர்எஸ்எஸ் உடைய ஆளா இருக்காங்க. அதனால ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அயோத்தியா வழக்குல கொடுத்த ஒரு தீர்ப்பு, நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்க வந்துட்டு இந்த தீர்ப்பை கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு அயோத்தியால வந்து சொன்னாங்க பாத்தீங்களா? எதுக்காக சொன்னாங்க? எந்த அங்க ராமர் கோயில் இருந்ததுக்கான ஆதாரம் எதுவும் இல்ல, ஆனா மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பை கொடுக்கிறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? திருப்பரங்குன்றத்துல அந்த பிஜேபி வைக்கிற என்ன சொல்றாரு? சார் எங்களுடைய நம்பிக்கை, ஓகேங்களா, அதனால நீ அந்த இடத்துலதான் விளக்கேற்றணும், எங்களுடைய நம்பிக்கை, நீங்க அனுமதி கொடுக்கணும். நான் அப்படி இல்லைனாக்கா நம்பிக்கை இல்லாத நீங்க ஆதாரத்தை கொடுங்க. நான் அது வந்து இப்ப நான் என்ன கேட்கறேன்னா ஜிஆர் சாமிநாதனுக்கு ஒரு 50 ஏக்கர் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சொத்தெல்லாம் எங்க பாட்டனுடைய சொத்து அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாக்கா ஜிஆர் சாமிநாதன் போய் ஒரு பெட்டிஷன் கூட என் சொத்து எனக்கு கொடுனா கொடுத்துருவாரா? ஆதாரம் என்னன்னு கேட்பாரு இல்ல? அந்த மாதிரி வந்துட்டு இது ஆதாரத்தோட அவர் வந்து விசாரிச்சிருக்கணும். பிஜேபியும் அவங்க அதாவது வந்துட்டு இந்துத்துவ கும்பல்கிட்ட அந்த விளக்கத்தூணுக்கான ஆதாரங்களுக்கு வந்து கொடுக்கணும். அவங்க சொல்ற இடம் தான் அந்த விளக்கத்தூண், அந்த ஆதாரத்தோட. அதெல்லாம் நம்பிக்கைனாக்கா அயோத்தியில கொடுத்த ஒரு தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. நம்பிக்கையின் அடிப்படை எது வேணாலும் நாங்க வந்துட்டு உரிமை கோரலாம் அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் இங்க போய் இருக்குது ஆதாரங்கள்லாம் என்னத்துக்கு இருக்குது? வரலாற்று ஆதாரங்கள்லாம் எங்க போச்சு? ஆவணங்களே தேவையில்லை. யாரா இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லிட்டு போயிடலாமே. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஜிஆர் சாமிநாதன் ஒரு கார் விபத்து ஏற்படுத்தின ஒரு பெண் குற்றவாளி அமெரிக்கால தப்பிக்க விட்டுருக்காரு. அவங்க சுதந்திரமா அமெரிக்கால வந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த காலங்கள்லயே 2 முறை வந்து அந்த கல் தூண்ல வந்து தீபம் ஏற்றுறதுக்கு வந்து முற்பட்டிருக்காங்க. அத வந்து ஆட்சியர் வந்து அத தடுத்து நிறுத்தியிருக்காரு. இந்த விஷயத்த வந்து தர்கா தரப்புல அவங்க வாதமாவும் அவங்க வச்சிருக்காங்க. இதோட பின்னணி என்னவா இருக்கும்? இதுக்கு முன்னாடியே இத பண்றதுக்காக அவங்க முன் வந்திருக்காங்களா? இல்ல, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலத்துல இதுக்கான முயற்சிகள் நடந்தது. பல தடவை இந்த முயற்சிகள் நடந்திருக்கு. 2 தடவை நீதிமன்றத்தின் மூலியமாவே இந்த பிரச்சனை வந்துட்டு போயிருக்குது. இல்லைன்னு சொல்ல, 2 முறை தீர்ப்பாகியும் 2 முறை அவங்கவுங்க இடத்துல வந்துட்டு இது பண்ணுங்க. அந்த இடம் வந்து அதான் வந்துட்டு இப்ப அவங்க சொல்ற அந்த தீப ஏத்தம் சொல்ற இடமெல்லாம் தர்காவுக்கு சொந்தம் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இவர்தான் ஜிஆர் சாமிநாதன் வேணும்னே தன்னுடைய தான் என்ன எழுதினாலும் அதை வந்துட்டு யாரும் கேட்கறதுக்கான கொஸ்டின் இல்ல. ஓகேங்களா? அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஜிஆர் சாமிநாதன் ஒரு சர்வாதிகாரி போல், நீதித்துறையின் சர்வாதிகாரி போல் செயல்பட்டு கொண்டு இந்த மாதிரி வந்துட்டு நானே ஸ்பாட்டுக்கு போட்டு 50 மீட்டர்ல இருக்குன்னு சொல்லி எல்லாம் கதையை கட்டி எழுதுனுடைய விளைவாக இருக்குதோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சொன்னது போல 2 முறை முயற்சி செய்தாங்க. இந்து முன்னணி முயற்சி செய்தது, இந்து மக்கள் கட்சி முயற்சி செய்தாங்க. இதுக்கு அப்புறமேட்டு முயற்சி செய்யலாம். இந்த 3வது முறையில இதுக்கு அப்புறமேட்டு 10 வருஷம் கழிச்சு திரும்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய வேலைகளுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த முயற்சிகளை வந்துட்டு முதல்ல தடுத்து நிறுத்தி இதுக்கான தெளிவை வந்துட்டு அரசு வந்து கொடுக்க வேண்டி இருக்குது. அரசு மக்கள்கிட்ட ஏற்படுத்த வேண்டி இருக்குது. ஏற்கனவே 2 முறை இவங்க போனப்ப நீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த ஸ்பாட்டுக்கும் போனப்ப திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய இந்துக்களை இந்து முன்னணிக்காரங்களும் அடிச்சு விரட்டினாங்க. இதெல்லாம் நடந்தது. செருப்புல அடிச்சு மாலை போட்டு அனுப்பாது மட்டும்தான் அங்க நடந்தது தவிர இந்து முன்னணிக்கு மத்த எல்லா விவகாரமும் அங்க இருக்க மக்கள் சிறப்பா சம்பவமா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இவனுங்க வந்துட்டு அடங்குறதா இல்ல. எப்படியாவது ஒண்ணு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படிதான். ஏங்க இப்போ வந்துட்டு விளக்குல போய் ஏத்துறோம்னு சொல்றவங்களே 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலம் இருந்தது. அப்பெல்லாம் என்ன கேள்வி இருக்குல்ல? 10 வருஷமா ஏன் என்னத்த பண்ணிட்டு இருந்த?
அப்பயே ஏற்கனவே 2 முறை இது பண்ண, நீ ரீஅப்பீல் எங்க போயிருக்கணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு ஏன் போகல? ஏன்னா உங்ககிட்ட ஆதாரம் இல்ல. இப்ப அந்த விஷயங்கள் திரிக்கிறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, ஜி.ஆர். சாமிநாதன் இதுல வந்துட்டு 50 மீட்டர்ன்னு சொல்ற விஷயம்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நாளைக்கு உச்சநீதிமன்றம் போனா இதுவும் ஆவணமாகும். இதையெல்லாம் அதாவது வந்துட்டு இத வந்து இவங்க தயார் செய்றாங்க. எதிர்காலத்த தங்களுக்கு சாதகமாக்கறதுக்கான எல்லா விஷயங்களும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து இன்னும் 10, 15 வருஷம் கழிச்சு திரும்ப ஆரம்பிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, அரசாங்கம் இந்த விஷயத்த திடமா முடிவெடுத்து, இந்துக்களுக்கான இடம் இது, இஸ்லாமியர்களுக்கான இடம் இது, தர்காவுடைய சொத்து இது என்று மீண்டும் உறுதி செஞ்சு, ஒரு அறிவிப்பு பலகை வைத்து, அந்த இடத்துக்கு போகும்போது, உண்மைய சொல்றேன் தவறே இல்ல. அந்த சம்பந்தப்பட்ட தர்கா இருக்க பகுதிக்குள்ள போகும்போது, ஒரு முழு கண்காணிப்போட யாரா இருந்தும் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. முழு கண்காணிப்போடனாக்கா, இப்ப சாமானிய இந்துக்கள் போறது வந்து நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஹிந்துத்துவவாதிகள் போறாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல வந்து கண்காணிப்பு பண்ணா, அந்த இடத்துலயும் காவல் அதாவது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து எப்படி காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அதே போல தர்காவுக்கு கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து செய்யணும். பதில் மனு தாக்கல் செய்ய எங்களுக்கு வந்து கால அவகாசமே வழங்குறது இல்ல அப்படின்னு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து? இல்ல இது உண்மையான ஒரு விஷயம் தானே. ஜி.ஆர். சாமிநாதன் எது எடுத்தாலுமே அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதித்துறையின் சர்வாதிகாரியை தன்னை நினைத்துக் கொண்டு அவர் நினைச்சது உடனே நடக்கணும். அவருக்கு சட்டமோ இல்ல இதோ நீதியோ எதுவும் முக்கியம் இல்ல. அவர் நினைச்சது உடனே நடக்கணும். அன்னைக்கு அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம அதுதானே பார்த்தோம் அவருடைய படபடப்புல எல்லாம். அஹ் ஒரு அரச அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேக வேகமா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய அதாவது அவருடைய ஈகோவை இந்த அரசு வந்து தொற்றுச்சு அப்படின்றதுனால அவரால சகிச்சு கொள்ள முடியல. அதுவும் முக்கியமா சொல்லலாக்கா, பார்ப்பனனான தன்னோட தீர்ப்பை இந்த அரசு மதிக்காதனால சச்சூத்திரனான ராம ரவிக்குமாரே தலை தாழ்ந்து போயிடுமா, ராம ரவிக்குமார் தன்னை டம்மியா நினைச்சிருவாங்க. பதட்டத்திலையும் பயத்திலையும் பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சாமிநாதன் தொடர்ந்து அந்த மாதிரி வேலைகளை பண்ணாரு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் பெருசா நீதிபதி பெருசான்றது முக்கியம் இல்ல. சட்டம் வந்துட்டு தான் இங்க பெருசு. ஓகே, சட்டமும் நம்பிக்கையும் அப்படின்னாக்கா சட்டத்தின்படிதான் எதுவா இருந்தாலும் நடக்கணும். ஆனா ஜி.ஆர். சாமிநாதன் எந்த நடைமுறைகளை ஹிந்துத்துவவாதிகளோட விஷயத்துல கடைபிடிக்கிறது இல்ல. சட்டத்துக்கு புறம்பா பல விஷயங்களை பண்றாங்க. எதிர்த்தரப்புகளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இப்ப சட்டம் என்ன சொல்லுது, யாரா இருந்தாலும் அவங்க தரப்பு வாதங்களை வைக்கிறதுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இவர் வந்து பதில் மனுவே கொடுக்கறது கிடையாது. 2 நாள்ல இது பண்ணி ஒரு வழக்கை விசாரிச்சு 3வது நாள் தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்னாக்கா எப்படி இது சாத்தியமாகும் நமக்கு வந்து புரியல. அப்ப அப்படின்னாக்க ஜி.ஆர். சாமிநாதனுடைய நோக்கம் என்னவா இதுல இருந்ததுன்றதும் வெளிப்படையா தெரியுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீதித்துறை மன்றத்துல வைக்கிறாங்க. தீர்ப்பு எப்படி வரும் என்னன்றது நமக்கு வந்து தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்க மக்கள் அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையும் மதவெறியும் மதவெறி அரசியலும் மத கலவரம் உண்டாயிடக்கூடாது அப்படின்றது நம்முடைய கவலையா இருக்குது. நீதிபதி வந்து வழக்கறிஞரை சிஐஎஸ்எஃப் வீரர்களை வச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வழக்கறிஞர்கள் மீது வந்து பார் கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு பல விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. நீதிபதிகள் வந்துட்டு அதாவது வந்துட்டு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து சொல்லிட்டு போனார், நீதிபதிகள் ஒண்ணும் கடவுள்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை எடுத்து கேள்வி கேட்கறாங்கனாக்கா பதில் சொல்ல வேண்டிய ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக போராட்டங்கள் வந்து வெடிக்குது. ஜி.ஆர். சாமிநாதன் எப்படி நீதிபதி ஆனாருன்றதே எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும். ஒரே நாள் பிரச்சனையில வந்துட்டு அவரை நீதிபதி ஆக்கி அது மூலியமாக வந்துட்டு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் மிக சரியாக தன்னுடைய வேலையை செஞ்சதுனால தன்னோட ஆர்எஸ்எஸ் விசுவாசத்துக்கு இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? பார் கவுன்சில்ல வந்துட்டு பார் கவுன்சில் மூலம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அதாவது வழக்கறிஞர்கள் சமூக அக்கறை உள்ள வழக்கறிஞர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க, கொஞ்சம் இந்த வழக்கம் வந்து நிதானமா விசாரிங்கன்னு சொல்றாங்க. நிதானமா விசாரிக்க வேண்டியதானே. இதுல அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஓகேங்களா? கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் தீபம் ஏத்தணும்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாளும் போய் தீபம் ஏத்துங்கன்னு ஜி.ஆர். சாமிநாதன் சொல்லி அதாவது எதுக்கு இடத்துல ஆகம விதிகளை காப்பாற்றணும், ஆகம விதிகளை காப்பாற்றணும். பொது வெளிகள்லாம் பேசக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன் அதே ஆகம விதிகளை மீறி, கோயில் விதிகளை மீறி கார்த்திகை தீபம் முடிந்த அடுத்த நாள் தீபத்தை அந்த இடத்துல ஏத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கொடுக்கணும்? இதெல்லாம் ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தன்னை வந்துட்டு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நீதிபதிக்கு எதிரா வந்து திமுகவும், சிபிஎம்மும் போராட்டம் நடத்துறாங்க. போராட்டம் நடத்தி அவதூறு பரப்புறாங்க. இதனால வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கும். அதனால உச்சநீதிமன்றம் வந்து இந்த விஷயத்துல தலையிடணும் அப்படின்னு பாஜக நீதிபதி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு.
இது குறித்து உங்க கருத்து? அவர்கள் பாஜக சார்புல இருக்காங்கன்னு சொல்லும் போதே இதுல வந்துட்டு ஏதாவதுனாக்கா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து பண்ணல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே இந்த பிரச்சனையில வந்துட்டு அரசின் பக்கம் தான் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த திருப்பரங்குன்றத்துல மார்க்கெட்ல இருக்காங்களே அங்கெல்லாம் போயிட்டு விளக்கேத்தி வைங்கன்னு பிஜேபி காரங்க சொல்லியிருக்காங்க. எதுக்குங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னு சொன்னாக்க, இல்லம்மா குடும்பத்துக்கு ஆகாதம்மா. திருப்பரங்குன்றம் அதாவது நியூஸ் வந்துட்டு எப்படி வருது? திருப்பரங்குன்றத்தை தீபத்துள்ள விளக்கேத்துவதற்கு சாதகமாக வந்துட்டு விளக்கேத்துங்க அப்படின்னு சொன்னால மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாம் விளக்கேத்துறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுனாங்க. ஆனா என்னன்னாக்கா அங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்டாக்கா, இல்லைங்க குடும்பத்துக்கு வந்துட்டு நல்லது நடக்கணுன்றதுக்காக ஏத்த சொன்னாங்க, அதனால ஏத்தணும் அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமானிய மக்களுக்கு இதுக்குள்ள இருக்க உள்ள அரசியல் தெரியாது. ஓகேங்களா? இதுக்குள்ள இவங்க என்ன உள்ள ஏங்க விளக்கு தானே ஏத்துனா என்னங்கன்னு கேள்வி கேட்கதான் செய்வாங்க. ஆனா இதுக்குள்ள இருக்க நுட்பமான அரசியலும் உள்ள அரசியலையும் பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை ஆக்குபை பண்ணி அது வந்துட்டு பாத்தீங்க இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க. இப்ப வந்துட்டு எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த விஷயத்துல வந்துட்டு எல்லாரும் இவ்வளவு ஆர்வம் பிஜேபி இருக்கு அப்படின்னாக்கா ஏற்கனவே பழனிமலை முருகன் கோயில்ல கனிமத்தாது ஆராய்ச்சிக்கான வேலைகளை ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்னன்னாக்கா இந்த பிரச்சனையை கையில எடுத்து இது பண்றதுனால ஒன்றிய அரசு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு திருப்பரங்குன்றம் மலையில ஏதோ கனிமத்தாது இருக்கு அப்படின்றதுக்காக அதை வந்துட்டு அதானிக்கு அம்பானிக்கு தாழை வாக்கத்தை இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்களா? அப்படி ஏன்னா இப்ப திருப்பரங்குன்றத்தை தீப ஏத்துறது முக்கியமா, பழனிமலையில வந்துட்டு கனிம வளத்தை எடுக்க தடுக்கிறது முக்கியமா இந்துத்துவ அமைப்புகளுக்கு? ஓகேங்களா? எல்லாமே பிரச்சனையில இருக்கும் போது இவர்கள் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கனாக்கா இப்ப அந்த பழனிமலை விஷயத்தை வந்து மறைக்கடிக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த விவகாரம் வந்து இவ்வளவு நாள் நீடிக்கிறதுக்கும், அப்புறம் இதுல நடக்கிற குளறுபடிகளுக்கும் என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்த விவகாரம் வந்துட்டு இவ்வளவு நாள் நீடிக்கிறது குளறுபடிக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா ஜி.ஆர். சாமிநாதனோட ஈகோ தான். அதிகார ஈகோவுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரச்சனை வந்துட்டு இது பண்ணது. அவர் முறையாக விசாரிக்கல, நியாயமா விசாரிக்கல அப்படின்னு தான் இது பண்ண முடியும். இதுக்கு முன் விளக்கமா அப்படின்னு சொன்னாக்க முன்மாதிரி வழக்கா நம்ம எடுத்துக்க வேண்டியது அயோத்தியா ராம அரிசி வணிக வழக்கு அந்த கேஸ தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. எப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுடைய விளைவுதான் இப்போது திருப்பரங்குன்றத்திலும் அதே போல ஹிந்துத்துவவாதிகள் கூட இருந்து நிக்கிறாங்க. இந்த விதத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டாக்கா நாளைக்கு உங்களுடைய சொத்து கூட உங்களுக்கு சொந்தம் இல்லாம போயிடும். இப்ப நாளைக்கு நீங்க இருக்கிற இப்ப ஒண்ணு நீங்க சென்னை உயர் நீதிமன்றம் இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்தை கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால சென்னை உயர் நீதிமன்றத்தை இடிச்சு தள்ளுங்கனாக்கா இடிச்சு தள்ளிடுவாங்களா? என்ன கொஞ்சமா இது பண்ண ஒருத்த வேலை எனக்கு கோயில் உள்ள இருக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. சாமி சொல்லிடுச்சிங்க என் கனவுல வந்து அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் என்ன இந்த விவேக் படத்தை அந்த சொம்பு சாமி எல்லாம் முளைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எவனோ ஒரு வேலையை காட்டினானாக்கா என்ன ஆகிறது? எந்த இடத்துல வேணா இது வேணாலும் இது பண்ணானாக்கா என்ன அர்த்தம்? இங்க நம்பிக்கை முக்கியம் இல்ல, ஆதாரங்களை கொண்டாந்து கொடுங்க. ஓகேங்களா? இந்து சமயத்துல எத்தனை ஆதாரங்களை கொண்டாந்து குவிக்கிறாங்க. ஓகேங்களா? இது சமணக்கல்லாகவும் இருக்கலாம், நில அளவிக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஆதாரங்கள் அவங்க வைக்கிற வாதங்களுக்கு ஏற்ப ஆதாரங்களை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டதுன்றது நீ என்ன ஆதாரம் வச்சிருக்கிறன்றத ராம ரவிக்குமார் தரப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஜி.ஆர். சாமிநாதனே கொடுங்க. என்ன ஆதாரம் இருக்குது? நீங்க சொன்ன அந்த கல்லுல ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறதா? கல்வெட்டு உங்களுடைய நாகசாமியுடைய புத்தகம். நாகசாமி தான் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். அந்த நாகசாமி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பார்ப்பனியத்துடைய சாரம் தான், அதாவது மனுவின் சாரம் தான் திருக்குறள் அப்படின்னு புத்தகத்தை எழுதின அந்த நாகசாமி தான் மலை உச்சியில பாதி தூரத்துல இருக்கக்கூடிய கல் தூண்ல ஆஞ்சநேயர் உருவம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன இடத்துல ஆஞ்சநேயருடைய உருவம் இருக்குதா? அதாவது தர்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தூண்ல வந்துட்டு ஆஞ்சநேயரோட உருவம் இருக்கா? ஏன்னா அது உண்மையிலே சமணருடைய இதா இருந்தாலும் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீ ஏதாவது ஒரு ஆதாரத்தை கூட அந்த கல்வெட்டு சார்ந்த ஆதாரம். ஆனா உச்சி பிள்ளையார் கோயில இருக்க தூண்லதான் இவங்க சொன்ன எல்லா அடையாளங்களும் இருக்குது. அப்படிங்குள்ள நம்ம எதை எடுத்தோம் அப்படின்னாதான் பார்க்கணுமே தவிர வீம்பு பிடிச்சிட்டு இந்த இந்துத்துவ கமல் கலவரத்துக்காக பண்ற விஷயத்துக்கு வந்துட்டு நீதித்துறை சாதகமா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரும். ஏற்கனவே நம்பிக்கையின் அடிப்படையில் விளைவு இப்படி இருக்குது. மீண்டும் நம்பிக்கையின் அடிப்படையில தீர்ப்புகளை கொடுக்காம வழக்க முழுசா ஆராய்ந்து அதன்படி வந்துட்டு தீர்ப்புகளை கொடுக்கறதா இனியாவது இது போன்ற விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு உரிய நடவடிக்கையா இருக்கும். திருப்பரங்குன்ற தீப விவகாரம் குறித்து நம்மளோடு விரிவாகவே விவாதித்த ஐயா கல்கி கோபிநாத் அவர்களுக்கு நன்றி.
நன்றி தோழர்.